விஜய் 2000 பேட்ச் செக் பண்ணு. அருண், இப்ப இவர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த லேடியோட பேரு அனபெல்லா ஜார்ஜ் கிடையாது, மேரி பெர்னாண்டஸ். இந்த போட்டோல இருக்கிறவருடைய பேரு பெர்னாண்டஸ், மேரியோட ஹஸ்பண்ட். அவர் ஒரு மியூசிஷியன், மியூசிக் டீச்சரா இருந்த இவங்க பெர்னாண்டஸ் இறந்து போனதுக்கு அப்புறமா பார்ட் டைமா மேஜிக் ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே ஸ்டேஜ் மேல அவங்களோட ஒரே ஒரு பையனான கிறிஸ்டபரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா கிறிஸ்டபரை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் சரி ஷாக் ஆயிடுவாங்க. காரணம், ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தினால 17 வயசுல இருந்த கிறிஸ்டபர் 60 வயசு ஆளா தெரியறதுதான். அதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிறிஸ்டபரை பக்கத்துல சேர்த்துக்கவே இல்லை. கிறிஸ்டபர், இங்க வா. சோஃபியோட ஆதரவு பார்த்து மேரிக்கும் கிறிஸ்டபருக்கும் சின்ன நிம்மதி ஏற்பட்டுச்சு. அது சோஃபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. சரி வா, நம்ம சாப்பிடலாம். அது எதுவும் கிறிஸ்டபரை பாதிக்க விடாம மேரி அவனை ரொம்ப அரவணைப்பா பாத்துக்கிட்டா. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ சோஃபி. மத்தவங்கள பத்தி கவலைப்படாம கிறிஸ்டபரை ஒரு பெஸ்ட் மெஜிஷியனா உருவாக்க மேரி அவனை தயார் பண்ண ஆரம்பிச்சா. அதே சமயம் சோஃபி மேல கிறிஸ்டபருக்கு அதீத அன்பு உருவாச்சு. சோஃபி, சோஃபி, என்னடா சொல்லு. ஹே சோஃபியா, சூப்பர்டா. நான் உன்னை லவ் பண்றேன். முதல்ல அது சோஃபிக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் பின்னாடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க அவ முயற்சி பண்ணா. ஆனா அது முடியாம போனதுனால சோஃபி அவனை விட்டு விலக ஆரம்பிச்சா. அதை ஏத்துக்க முடியாத கிறிஸ்டபர் சோஃபியை விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்படி பேசாம இருக்காத சோஃபி? அதான் உன்கிட்ட பேச மாட்டேன்றல, திரும்ப திரும்ப ஏன் டிஸ்டர்ப் பண்ற? சோஃபியா, சோஃபியா, என் மம்மிக்கு அப்புறமா என் மேல அதிகமா கேர் எடுத்து அத சோஃபியால தாங்க முடியல. அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ். இங்க வா சோஃபியா. ஸ்கூல் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் தான் படிச்ச ஜெனடிக் சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து போட்டு அவனை படிக்க சொன்னான். அவனுடைய ஹார்மோன் நோயை பத்தி அவன்கிட்ட சொன்னான். அப்படிலாம் சொல்லாத சோஃபியா, நான் நார்மல் தான். வான கிறிஸ்டபர் என்ன சொல்ல வைக்காத. நார்மல் தான் சோஃபியா. அது படிடா, அப்படி பேசாத. அது படிடா. கூடவே இரு சோஃபியா ப்ளீஸ். அப்பவும் கிறிஸ்டபர் இல்லாததால சோஃபி ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு கல்யாணம் பண்ற தகுதியே இல்ல, நீ ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஆண்மை இல்லாதவன்னு சொல்லி திட்டுறா. இனிமேல் லவ் கல்யாணம்னு சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு கோபமா சொல்லிட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு தன்னுடைய நோயை பத்தி மத்தவங்க தன்னை வெறுக்கிறத பத்தியும் மேரி கிட்ட சொல்லி கதர்னா. ஆனா அவங்க அம்மா மேரி, நீ மிகப்பெரிய மெஜிஷியன் ஆவன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தினா. அவனுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கும் அவனுடைய குறைகளை மறைக்கவும் அவனை கொஞ்சம் அழகுபடுத்தினான். அவனும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனான். மொட்டை மொட்டைங்கிற சத்தம் கிறிஸ்டபரின் நிலக்குலைய வச்சுது.
சாரி மேம், அன்னைக்கு கிறிஸ்டபர்ட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அடுத்த நாள் ஃபீவர் மேம், நான் ஸ்கூலுக்கு கூட வரல. மேரியும் சமாதானமாகி 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி சோஃபிக்கு கிஃப்ட் ஒன்னு கொடுத்தா. தேங்க்யூ மேம். சீக்கிரம் எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. அந்த அம்மாவை கைது பண்ணி வெளியில கூட்டிட்டு வரும்போது அங்க இருந்து அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னும் அதே வெஞ்சன்ஸோட கொலை பண்றாங்கன்னும் நீங்க சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனிஹவ், அவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய சாவ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஹலோ அருண், எமர்ஜென்சி. என்னாச்சு சார்? நீங்க கொடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வாங்க. ஓகே சார். சார் 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 அருண், நம்ம ஜெயபிரகாஷ் சாரை சந்திச்சது லட்சுமி மேடமுக்கு தெரிஞ்சு அங்க ஆள் அனுப்பியிருக்காங்க. வெங்கட், ஜெயபிரகாஷ் சாரை மர்டர் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற அருண்? நிச்சயமா அவ தான் கொண்டு இருப்பா. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சரௌண்டிங் ஏரியால எல்லாரையும் அலர்ட் பண்ண. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இமிடியேட்டா அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பிடு. நீங்க கொடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜெயபிரகாஷ் சார் கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா வர சொன்னாரு, அதான் வந்தேன். 1 மினிட். ஹலோ மேடம். ஆமா மேடம். ஓகே மேடம். லக்ஷ்மி மேடம் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வர சொல்றாங்க. சார் சார் நான் என்ன பண்ணேன் சார்? நான் வரதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருந்தார். பேசாம உட்கார்ந்தா நல்லது. ரெஸ்பான்ஸ். சந்தேகப்படுற மாதிரி இருக்கவங்கள யாரையும் விடாதீங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் அவங்கள உடனே ஸ்டேஷன் கூட்டி போய் என்கொயரி பண்ணுங்க. ஏய், என்ன பண்றீங்க நீங்க? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வாங்க. வாங்க மிஸ்டர் அருண். எல்லாரையும் உங்க பின்னாடி அலைய வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம், நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை தாண்டி இந்த கேஸ்ல ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த கில்லரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி பிரேக் ஆயிடுச்சுன்னு தோணுது. மேபி அதுக்கு தான் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போதும்,
நிறுத்தியா? நீ ஏன் ஆக்சுவலா இந்த கேஸ்ல இருக்க கூடாதுன்னு தானே உன்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சேன். மேம் ப்ளீஸ் மேம் ட்ரை பண்ணு. ஏய், நீ இப்போ என் பேச்ச கேட்க மாட்டியா? ஸ்ரவன், மேடம் இவனை கூட்டிட்டு போய் ஹேண்ட்கஃப் பண்ணி லாக் பண்ணு. மேம் மேம் ப்ளீஸ் மேம் வாப்பா. மேம் ப்ளீஸ் மேம் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் மேம். சரி நீ சொல்றத நான் கேக்குறேன் வா. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். விஸ்வநாத் சார் அந்த ஆன்கேப்பை கொண்டு ப்ளீஸ் சார் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்ன சார் அக்யூஸ் மாதிரி கையில விலங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், ஸ்டேஷன் பாத்துக்கங்க. சரிங்க சார். அலர்ட் அலர்ட், ஏர்போர்ட்ல இருந்து சிஎம் மட்டும் இப்பதான் கிளம்பி இருக்கு. ஆமாண்ணே, ஜெயபிரகாஷ் சார் வீட்ல இருந்து கொண்டு வந்த போட்டோஸ் எங்க? அதெல்லாம் உள்ள செல்ஃப்ல இருக்கு அருண். அண்ணா ஒரு தடவை அந்த போட்டோஸ் என்கிட்ட கொடுங்கண்ணே ப்ளீஸ் கொடுங்கண்ணே. அதெல்லாம் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பணும். எடுத்தா பிரச்சனை ஆயிடும்பா. உள்ள இருக்கிற அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சதுன்னா 5 நிமிஷம் அந்த போட்டோஸ்ல ஏதோ க்ளூஸ் இருக்கு ப்ளீஸ்ண்ணே. சரி. இந்த அருண் ஒரு நிமிஷம். அருண் கிளவுஸ் எடுத்துக்க. அண்ணா அந்த டேபிள கொஞ்சம் எடுங்க. அண்ணா ஜெயபிரகாஷ் சார் சொல்ல வந்த க்ளூ இதுதானே. இந்த போட்டோ பாருங்க, இந்த லேடிக்கு 6 விரல் இருக்கு. இவ்வளவு நாளா நாம தேடிக்கிட்டு இருந்த ஆளே தப்பு. அருண் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். மார்னிங் உங்க கமிட்டி முன்னாடி சப்மிட் பண்ணிடுறேன். நோ அப்படி நடக்காது சார். ஓகே சார். தேங்க்யூ சார். மேம் ஏய், யார் இவன் ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணது? மேம் ப்ளீஸ் மேம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு முறை இந்த போட்டோஸ் பாருங்க. இந்த போட்டோஸ் லேபுக்கு அனுப்ப வேண்டியதாச்சே. உங்ககிட்ட யாரையா தந்தது? ஏய் விஸ்வநாதன். மேம் நாம தேடுற சைக்கோ அந்த மேரி பெர்னாண்டஸ் கிடையாது. அவங்களோட பை. மேம் ஹலோ செல்லக்குட்டி, என்ன தூங்கலையாடா? மேம் ஒரு முறை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ரைம்ஸ் பாடணுமா? Baby is drowsing, cozy and fair. Mother sits nearby, the rocking chair. மேம் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம். Forward and back, she squeezed the cradle. Don't worry, baby, the mother is near. மேம் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. Good night. Bye. மேம் நாம தேடுற சைக்கோ அந்த மேரி பெர்னாண்டஸ் கிடையாது. அவங்க பை கிறிஸ்டோபர். அந்த எவிடன்ஸ் இந்த போட்டோஸ்ல இருக்கு. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தெரியாதனால ரொம்ப கேர்லெஸ்ஸா சுத்துவான். எந்த வண்டியை செக் பண்ணிட்டு அலோ பண்ணுங்க. நிறுத்து. ஏய், உன் சினிமா ஸ்டோரியால இந்த கேஸை டைவர்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? மேம் இந்த விஷயம் தெரியாம சிட்டில இருக்கிற போலீஸ்ல அந்த கில்லர் லேடி நினைச்சு தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேரு மேரி பெர்னாண்டஸ். அவங்க வயசு 40-45. கோல்டு ஹேர், வாய் பேச முடியாது. போலாம். கில்லர் யூஸ் பண்றாங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஆல் ஏரியா அலர்ட்.